அம்மாவுடைய பிடிவாதம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதை யாருக்காகவும் மாத்திக்கவே மாட்டாங்க. என்கிட்ட போன்ல சொன்ன மாதிரி ஏதாவது விபரீதமா முடிவு எடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அதனாலதான் நான் பார்வதியை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவளை இன்னொரு கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துற கேவலமான அப்பா இல்லைன்னா பார்வதியை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரும்போது என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்துச்சு தெரியுமா? என் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. விசுவாசத்துக்கும் பாசத்துக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு நான் ஊசல் அடிக்கிட்டு இருக்கேன். பார்வதிக்கு நடந்த கல்யாணத்தை அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்குமோன்னு பயமாவும் கவலையாவும் இருக்கு. இதுக்கு அப்புறமும் அம்மா கிட்ட நடந்த உண்மைய சொல்லாம இருந்தா பார்வதி கல்யாண பொண்ணா மணவரையில உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஒரு கொடுமை நடக்க கூடாது சின்ன தம்பி. சுந்தரம், என்னது இது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நெருப்புல நிக்கிற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன தம்பி, நீங்க என்னை விட வயசுல சின்னவர் தான். இருந்தாலும் உங்களை மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏதாவது செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். சுந்தரம், கையை கீழே போடுங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரும்போது உங்க மேல என் மனசுக்குள்ள வருத்தமும் கோவமும் இருந்துச்சு. ஆனா உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்படி எல்லாம் நடக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கும் போல இருக்கு. இதுக்கு ஒன்ன மட்டும் எப்படிமா குத்த சொல்ல முடியும்? சுந்தரம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா ஏற்பாடு பண்ணிக்கிற இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. நாங்க நடக்கவும் விட மாட்டோம். ஆமா சுந்தரம், நீங்க தைரியமா இருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஆதி வருவாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. சுந்தரம், வாங்க போலாம். பார்வதி, நீ ரெடி எல்லாம் ஆக வேண்டாம். கவலைப்படாம தைரியமா இரு. நான் இப்ப வந்துடுறேன்.
ம். நான் இன்னும் வீட்டில் தான் இருக்கேன். நீ மண்டபத்துக்குலாம் போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறது அம்மா கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் நீ என்னை காதலிக்கிறியா இல்லையான்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. யாருன்னு தெரியலையே, ஒருவேளை அம்மாவா இருக்குமோ? தாத்தா, நீங்களா? வாங்க தாத்தா, வாங்க. நீ இங்க என்னை எதிர்பார்க்கல இல்ல? ஆமா தாத்தா. சரி, உட்காருங்க. உனக்காக தான் நீ இருக்கிற இடம் தேடி வந்த. நீ பெரிய போராட்டத்தை கடந்துதான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் தாத்தா. அகிலாமா ஒரு மாதிரி மிரட்டி தான் அப்பா மூலமா என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. சரியான நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு தாத்தா. என்ன நடக்க போகுதுன்னு இப்ப சொல்லுங்க தாத்தா. சொல்றேன் சொல்றேன். அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் ஆரம்ப கட்டத்துல உனக்கு சோதனையாதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சோதனை முடியும் போது அதனால உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கும். ஆமா தாத்தா, இது வரைக்கும் நீங்க சொல்றபடிதான் நடந்திருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயமும் அப்படிதான் நடக்க போகுது. அதனால நீ எதுக்கும் பயப்படாத, கவலைப்படாம தைரியமா இரு. என்ன நடக்குமோன்னு பயந்து போய் குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்போ உங்களை பார்த்ததும் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இப்ப நீங்க பேசுறது கூட எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. நான் எப்பவும் உன் நிழலாதான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதனால நீ நிம்மதியா இரு. சரிங்க தாத்தா. தாத்தா, நான் உங்களை எப்ப பார்த்தாலும் எப்பவுமே சாப்பிட ஏதாவது கொடுப்பேன். ஆனா இப்போ இங்க உங்களுக்கு சாப்பிட கொடுக்க எதுவுமே இல்ல. அதுக்காக
நீ வருத்தப்படாத. நீ எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? சரி தாத்தா. ம். தாத்தா ஆ? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருமா, நல்லா இரு. போயிட்டு வரட்டா? சரி வாங்க தாத்தா. பார்வதி, உள்ள வாங்க ஐஸ்வர்யா அம்மா. பார்வதி, நான் உன்னை விட்டுட்டு போகும்போது உன் முகத்துல கவலையும் குழப்பமா இருந்துச்சு. ஆனா இப்போ எந்த கலக்கமும் இல்லாம தெளிவா இருக்க. ஆதி ஃபோன் பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா அம்மா. தாத்தா வந்து தைரியம் சொல்லிட்டு போனாரு. தாத்தாவா? எந்த தாத்தா? நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அங்க ஒரு தாத்தாவை பாப்பேன். அந்த தாத்தா சொன்னது எல்லாமே எனக்கு சரியா நடந்திருக்குன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனேமா. ஆமா. அந்த தாத்தா இப்ப என்ன தேடி வந்து எனக்கு ஆறுதலும் தைரியமும் கொடுத்துட்டு போனாரு. நான் கூட அந்த தாத்தாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்வதி. இப்பதான் நான் அவரை வெளியே அனுப்பி வச்சேன். நீங்க வரும்போது எதிரில பாத்திருப்பீங்களே. இல்லையே பார்வதி, நான் வரும்போது யாரையும் பார்க்கலையே. இப்பதான் வெளியே போனார் ஐஸ்வர்யாமா. நீங்க பாத்திருக்கலாம். சரி என் கூட வாங்க, நான் காட்டுறேன். எங்க பார்வதி? இப்பதான் ரூமை விட்டு வெளியே வந்தாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. இப்ப வந்தவரு அதுக்குள்ள எங்கேயும் போக வாய்ப்பே இல்லையே பார்வதி. இல்ல ஐஸ்வர்யாமா, அந்த தாத்தா இப்பதான் வெளியே வந்தாரு. உனக்கு சோதனையான நேரத்துல எல்லாம் அந்த தாத்தா வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நீ ரூம்ல தனியா இருக்கும் போது நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதனால அவர் வந்து உனக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்திருக்கும். இல்ல ஐஸ்வர்யாமா, நிஜமாவே வந்தாரு, என்கிட்ட பேசினாரு. எல்லாமே நல்லதா நடக்கும், வா. இந்தம்மா என்ன இங்க நிக்குது? ஓஹோ, சமையல்காரி ரூம் ஆச்சே. என்னம்மா இங்க நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? அது பார்வதி ரெடி ஆயிட்டாளான்னு தெரியலையே. சரி, அதுக்கே எங்க நின்னு பாக்குறீங்க? அங்க போய் பார்த்தா போச்சு, வாங்க. உங்க மருமக நீங்க தரங்க. ஐயோ, நான் எப்படி? உங்க மருமக தானே, தரங்க. பார்வதி, என்னம்மா இதெல்லாம் அப்படியே இருக்கு? நீ வந்ததே லேட்டு, இன்னும் ரெடியாகாம உட்காந்துருக்க. முறப்ப பத்தியா? என்ன பாக்குற? சீக்கிரம் இந்த புடவைய கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வா. எனக்கு எப்ப ரெடி ஆகணும்னு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க.
பார்வதி, நீ இவங்களை யாருன்னு நினைச்சு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இவங்க உனக்கு வரப்போற மாமியார். அத மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் மரியாதையா பேசுமா. உன் மொழிய நோன்ற இரு. சரி விடுங்க. என்ன ஒரு தடவை தானே பாத்திருக்கா, அதான் அடையாளம் தெரியாம சொல்லிட்டா போல இருக்கு. இவளுக்கா? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாமா. எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பொண்ணை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, எப்ப ரெடி ஆகணும்னு எனக்கு தெரியும்னு. நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. வாங்க வாங்க வாங்க, அவளுக்கு வைத்தியம் பாப்போம். வாங்க. திமுரு பிடிச்சவ. அம்மா, என்னம்மா இது? அந்த பொண்ணை ரெடியாக சொன்னா இப்படி கோவப்படுது? கோவம்லாம் இல்லம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான். அவளுக்கு எங்கேயோ இருக்கிற கோவத்தை தான் உங்க மேல காமிச்சிட்டா. எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. இந்த பொண்ணு இன்னும் ரெடி ஆகாம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? நீங்களும் நானும் சொன்னாலாம் உங்க மருமக இப்படிதான் கோவப்படுவா. ரெடி ஆக மாட்டா. சொல்ல வேண்டியவங்க வந்து சொன்னா குட்டி பாம்பா அடங்கி ரெடியாகி ஓடி வந்துருவா. என்னங்க சொல்றீங்க? யாருங்க அது? எங்க அகிலாக்கா தான். அகிலாக்கா வந்து சொன்னா உடனே கேப்பா. அகிலாண்டேஸ்வரி அம்மாவா? என்னம்மா இப்படி அதிர்ச்சியா கேக்குறீங்க? ஓ, அந்த மேடை விஷயத்துல அக்கா டென்ஷன் ஆனாங்களே, அது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அட, அதெல்லாம் அப்பவே மறந்துருங்க. இந்த விஷயத்துல நீங்க போய் சொன்னீங்கன்னா அக்கா கேப்பாங்க. சரி, உங்களுக்கு பயமா இருக்குன்னா நான் சொல்றேன். வாங்க. வாங்க வாங்க. வாங்க. அட வாங்கம்மா. இங்க பாருங்க, இதுவும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. வாங்க. அக்கா, என்ன நடந்ததெல்லாம் அக்கா கிட்ட சொல்லுங்க. அட சொல்லுங்கம்மா. என்ன அவங்க பையன் உட்காரத்துக்கு மேடை வேணும்னு சொன்னாங்களா? ஐயோ, அது இல்ல. அப்படியெல்லாம் இல்லம்மா, ஒரு மணமேடையே போதுமா. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் சொல்றேன். அக்கா, இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இவங்க மருமகளை அதான் நம்ம பார்வதிய பார்க்கணும்னு கேக்குறாங்களாம். இதுக்கெல்லாமா என்கிட்ட வந்து கேப்பீங்க? சொந்தக்காரங்களை பார்வதி ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்ட வேண்டியதுதானே? ஆமாக்கா, அது பொண்ணு ரெடியா இருந்தா தானே சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போய் காமிக்க முடியும். இவங்க பார்வதி கிட்ட போய் வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை பாக்கணுமா, நீ புடவை கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பார்வதி அதெல்லாம் ரெடி ஆக முடியாது, போங்க அப்படின்னு கோவமா பேசி அனுப்பியிருக்காக்கா. பார்வதி ரெடி ஆக மாட்டேன்னு சொன்னாளா? அப்படி சொல்லல. எப்ப ரெடி ஆகணும்னு எனக்கு தெரியும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு ரொம்ப கோவமா சொன்னான். ரயில் கிளம்பிடுச்சு. ரெடி ஆக மாட்டேன் நான் சொல்ற. இதோ வர்ற அவன் மாமியார், அவகிட்ட சொல்லுடி ரெடி ஆக மாட்டேன். நீங்க வாங்க, இனிமே எல்லாம் நடந்துரும். வாங்க.